உங்களுக்கு மைண்ட் செட் ப்ராப்பரா இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? மென்டலி ரொம்ப வீக்கா இருப்பீங்க. உங்களால ஒரு விஷயத்த ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவம் வரலாம், பயம் வரலாம், சந்தோஷம் வரலாம். ஏன்னா நீங்க இந்த 2 டைப்பா பிரிச்சதுனாலதான். எப்பவுமே நம்ம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். என்ன ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்? போத் உங்களோட பிசிக்கலி, ஐ மீன் உங்களோட மனசையும் உங்களோட மூளையும், ஐ மீன் இன்டெலிஜென்ட்டா நீங்க அகாடமிக்ல எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு எமோஷனலி கூட நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும். என்ன பண்ணணும்? ரெண்டுமே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். ஸோ ஐக்கியூ லெவலையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஈக்யூ லெவலையும் பார்த்துக்கோங்க. ஈக்யூனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கணுமோ அதே அளவு இன்டெலிஜென்ட் கூட வலிமையா வச்சுக்கோங்க. ரெண்டுமே தனியா பிரிச்சிடாதீங்க. ரெண்டுத்துலயுமே நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துலதான் ஆக்சுவல் growth மைண்ட் செட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். சோ இந்த 2 விஷயமும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல என்னங்க இருக்கு அதுக்கப்புறமா கஷ்டப்படுறதுக்கு? எதுவுமே